ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, அருமை தகப்பனே, இடத்திலே அருமையான கண்ணுள் தந்தேன், அருமையான கிருபாச ஊழியத்தை ஆரம்பித்தேன். இப்படியே மக்களை பல இடத்திலும் கொண்டு சேர்த்திருக்கிறேன். இப்பொழுது விடாவையான கொண்டு நல்ல ஆலோசனை தாரும், பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை தாரும், பிரயோஜனமாயிருக்கிறதை போதிக்க எங்களை தேவனே, பிரயோஜனமாயிருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழி நடத்துகிற தேவனே, இப்பொழுது தேவையான ஆலோசனை தாரும். ரட்சகர் நாமத்தில் இவங்க நல்ல பிதாவே. கலாச்சேர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கலாம். என்ன ஆத்திரக்காரிக்கு புத்தி மற்ற பெண் புத்தி பின் புத்தி பஸ் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பரிசுத்த பவுல் எப்போதும் சிலுவை 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 என்று மேல்வாட்டிக் கொண்டே இருக்கிறார். பரிசுத்த பவுல் எப்போதும் சிலுவை 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 என்று மேன்மை பாராட்டிக் கொண்டே இருக்கிறார். அவர் சிலுவையை குறித்தே மேல்வாட்டுகிறார். அவர் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். நீங்கள் எல்லாம் சிலுவை குறித்து மேல்வாட்டவில்லை. நீங்கள் எல்லாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. நீங்கள் அநேக காரியத்தை குறித்து மேல்வாட்டலாம். நீங்கள் அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். வாழை மரம் நடுகிற வாழை குறித்து மேல்வாட்டுவான். வாழை மரம் நடுகிறவன் வாழை குறித்து மேன்மை பாராட்டலாம். மரம் நடுகிற தென்னை குறித்து மேல்வாட்டுவான். தென்னை மரத்தை நடுகிறவன் தென்னையை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். வியாபாரி தன் வியாபாரத்தை குறித்து மேல்வாட்டுவான். வியாபாரி தன் வியாபாரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். பிள்ளைகளை குறித்து மேல்வாட்டுவான். தன் பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். கல்வி அறிவை குறித்து மேல்வாட்டுவான். கல்வி அறிவை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். சங்கீதக்காரன் சங்கீதத்தை மேல்வாட்டுவான். சங்கீதக்காரன் சங்கீதத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். தங்கள் வீட்டை குறித்து மேல்வாட்டுகிறான். அநேகர் தங்கள் வீட்டை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். மனைவாரை குறித்து மேல்வாட்டார்கள். அநேகர் மனைவிமாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். புருஷன்மாரை குறித்து அநேகர் புருஷன்மாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் பவுல் கிறிஸ்துவ குறித்தே மேல்வாட்டுகிறாரா? ஆனால் பவுல் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். கிறிஸ்துவை குறித்து மேல்வாட்டு பேட்டுதான் அவர் ஒரு கிறிஸ்தவனானார். கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டித்தான் அவர் ஒரு கிறிஸ்தவரானார். அவர் தேவனுடைய ஊழியக்காரரானார். அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரரானார். கிறிஸ்து வரும்போது அவரோடு சேர்ந்து வர போகிறார். கிறிஸ்து வரும்போது அவரோடு சேர்ந்து வரப்போகிறார். பரிசுத்தவான்கள் சரீரத்தில் எழும்பும் போது பரிசுத்தவான்கள் சரீரத்தோடு எழும்பும் போது பவுலும் எழும்ப போகிறார். பவுலும் எழும்ப போகிறார். அவர் சொல்கிறார், பிரதான அப்போஸ்தலன் சிறுவர் அல்லன்னு சொல்லுகிறார். பிரதான அப்போஸ்தலன் அவர் சொல்கிறார், பிரதான அப்போஸ்தலன் தான் குறைந்தவன் அல்ல, நான் குறைந்தவன் அல்ல, அவர்களை போன்றவன். அவர்களை போன்றவன். நான் ஒரு பிரதான அப்போஸ்தலனை போன்றவன். நான் ஒரு பிரதான அப்போஸ்தலனை போன்றவன். அவர்களை விட நான் குறைந்தவன் அல்ல. அவர்களை விட நான் குறைந்தவன் அல்ல. பவுலே சிலுவை குறித்தே மேலாட்டுகிறது. பவுல் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். நீங்கள் உங்கள் சொத்துக்களை குறித்து மேலாட்டுகிறீர்கள். நீங்கள் உங்கள் சொத்துக்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ள இல்லை பாருங்க. அதனால் தேவன் உங்களுக்குள்ளே இல்லை பாருங்கள். அழிவுக்குரிய பொருளையே மேலாட்டுகிறீர்கள். அழிவுக்குரிய பொருளையே மேன்மை பாராட்டுகிறீர்கள். ஏன் பவுல் சிலுவை குறித்து மேலாட்டுகிறான்? ஏன் பவுல் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? அவருக்கு சிலுவையில் அறையிட்டிருக்கிறதா? உலகம் அவருக்கு சிலுவையில் அறையிட்டிருக்கிறது. சிலுவையிலே உலகம் அறையப்பட வேண்டும். ஏன் உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? சிலுவையிலே உலகம் அறையப்படாவிட்டால் தேவன் அன்பு இருக்காது பாருங்க. உலகம் சிலுவையில் அறையப்படாவிட்டால் தேவனுடைய அன்பு இருக்காது. உலகத்தை சிநேகிக்கிறவரிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை. உலகத்தை சிநேகிக்கிறவரிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை. உலகத்தில் உள்ளவைகளை சிநேகிக்கும் போது அவனுக்கு தேவனுடைய அன்பு இல்லை. உலகத்தில் உள்ளவைகளை சிநேகிக்கும் போது அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. பசுமாட்டை குறித்து மேலாட்டுகிறதுக்கு தேவன் இல்லை. பசுமாட்டை குறித்து மேன்மை பாராட்டுகிறவரிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை. பிள்ளைகளை குறித்து மேலாட்டுகிற தேவன் அன்பு இல்லை. பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவரிடத்திலே தேவன் அன்பு இல்லை. மனைவி குறித்து மேலாட்டுகிற தேவன் அன்பு இல்லை. மனைவி குறித்து மேன்மை பாராட்டுகிறவரிடத்திலே தேவன் அன்பு இல்லை. புருஷனை குறித்து மேலாட்டுகிற தேவன் அன்பு இல்லை. புருஷனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவரிடத்திலே தேவன் அன்பு இல்லை. பவுல் அதை குறித்து என்ன சொல்கிறார்? பவுல் அதை குறித்து என்ன சொல்கிறார்? தேவனுடைய அன்பு உங்களோடு இருப்பதாக. தேவனுடைய அன்பு உங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுடைய தேவனுடைய அன்பை. பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுடைய தேவனுடைய அன்பை பிரிக்க யாரும் முடியாது இருந்திருக்கிறேன். விட்டு நம்மை பிரிக்க
ஒன்றாலும் முடியாது, ஒன்றாலும் முடியாது என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதே அன்பு, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதே அன்பு, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற தேவனுடைய அன்பு, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற தேவனுடைய அன்பு. மனுஷனுக்கு தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது, மனுஷனுக்கு தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. மனுஷன் பாவத்தை எண்ணவில்லை, மனுஷனுடைய பாவத்தை எண்ணவில்லை. பீடி பிடிச்சா என்று எண்ணவில்லை, வீடு பிடித்தாயா வெத்தலை சாப்பிட்டாயா என்று எண்ணவில்லை. களவு செய்தியா என்னவென்று எண்ணவில்லை, நீ களவு செய்தாயா என்று எண்ணவில்லை. அதை பற்றி பேசவில்லை, அதை பற்றி பேசவில்லை. எத்தனை தடவை கள்ளு குடித்தாய், எத்தனை தடவை கல்லு குடித்தாய், நீ எத்தனை தடவை திருடினாய், நீ எத்தனை தடவை திருடினாய், தேவன் பேசவில்லை. எங்கேயாவது குறித்து தேவன் பேசவில்லை. கிறிஸ்துக்குள்ளே மனுஷனை தமக்கு பிள்ளைகளாக சென்றார். கிறிஸ்துவுக்குள்ளே மனுஷனை தேவன் தமக்கு பிள்ளைகளாக விருப்பம் கொண்டார். உங்களை தேவன் கிறிஸ்துக்குள்ளே தமக்கு பிள்ளைகளாக சித்தம் கொண்டார். உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் தமக்கு பிள்ளைகளாக சித்தம் கொண்டார். உங்கள் பாவங்களை எண்ணிக்கொண்டே இருக்காமல், உங்களுடைய பாவங்களை எண்ணிக்கொண்டே இருக்காமல், உங்களை எண்ணிக்கொண்டிருக்காமல், உங்கள் அக்கிரமங்களை எண்ணிக்கொண்டே இருக்காமல், கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை பிள்ளைகளாக சித்தம் கொண்டார். கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை பிள்ளைகளாக சித்தம் கொண்டார். உங்கள் பாவம் செய்ய அவர் மேல் சுமத்தினார். ஆகினாலே உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மேல் சுமத்தினார். அக்கிரமங்களை எல்லாம் அவர் மேல் சுமத்தினார். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மேல் சுமத்தினார். மீறுதல் எல்லாம் அவர் மேல் சுமத்தினார். உங்கள் மீறுதல்களை அவர் மேல் சுமத்தினார். மீறுதலை போக்க அவர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். உங்களுடைய மீறுதலை பார்த்து அவர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை தொலைக்க அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களை தொலைக்க அவர் சிலுவையில் அறையப்பட்டார். பாவி 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 என்று தேவன் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. பாவி பாவி என்று தேவன் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அக்கிரமக்காரா அக்கிரமக்காரா என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அக்கிரமக்காரா அக்கிரமக்காரா என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அப்போ அவன் பாவிதான், அக்கிரமக்காரன் தான். அவன் பாவிதான், அக்கிரமக்காரன் தான். சிலுவையிலே கிறிஸ்துவை மேல் பாவத்தை எல்லாம் சுமத்தினதினாலே, சிலுவையிலே கிறிஸ்துவின் மேல் பாவத்தை எல்லாம் சுமத்தினதினாலே, கிறிஸ்துவிடத்திலே மனுஷனுடைய பாவத்தை நாம் சுமத்தி, கிறிஸ்துவிடத்திலே மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் சுமத்தி அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவரை நமக்காக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். எந்த பெரிய பாவியை பிள்ளைகளாக்க அவர் சித்தம் கொண்டார். ஆகினால் எந்த பெரிய பாவியையும் பிள்ளைகளாக்க சித்தம் கொண்டார். அவன் பவுலுடைய பாவத்தை எல்லாம் கிறிஸ்துவை சுமத்தினார். பவுலுடைய பாவத்தை எல்லாம் கிறிஸ்துவின் மேல் சுமத்தினார். அதனாலே பவுலுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஆகினால் பவுலுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. பவுலுடைய பலியினாலே விடுதலை செய்யவில்லை, பவுலை பலியினாலே விடுதலை செய்யவில்லை, விருத்த சேதத்தினாலே விடுதலை விருத்த செய்யவில்லை, சேதனத்தினாலே விடுதலை செய்யவில்லை, யூதன் என்றிருந்ததினாலே விடுதலை செய்யவில்லை, யூதன் என்று இருந்ததினாலே விடுதலை செய்யவில்லை, அவனை பென்யமீன் கோத்திரம் என்று விடுதலை செய்யவில்லை, அவனை பென்யமீன் கோத்திரம் என்று விடுதலை செய்யவில்லை, இஸ்ரவேல் என்று விடுதலை பண்ணவில்லை, இஸ்ரவேலன் இஸ்ரவேலர் என்று விடுதலை செய்யவில்லை, அவனை ஆபிரகாம் குமாரன் என்று விடுதலை செய்யவில்லை, அவனை ஆபிரகாமின் குமாரன் என்று விடுதலை செய்யவில்லை, அவனை தேவன் குமாரனாலே விடுதலை செய்தார். அவனை தேவனுடைய குமாரனாலே விடுதலை செய்தார். சிலுவையிலே கிறிஸ்து இறந்து, சிலுவையிலே கிறிஸ்துவை அறைந்து அந்த பவுலுடைய அக்கிரமத்தை அவர் மேல் சுமத்தி, அந்த பவுலுடைய அக்கிரமத்தை அவர் மேல் சுமத்தி, அவருடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தி, அவருடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தி, அவனை விடுதலை செய்யும்படி, அவரை விடுதலை செய்யும்படி, நமக்கு ஒப்புரவாக்கும்படி, தமக்கு ஒப்புரவாக்கும்படி, நமக்கு பிள்ளைகளாக்கும்படி, தமக்கு பிள்ளையாக்கும்படிக்கு கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் சுமத்தினார். கிறிஸ்துவின் மேல் தமது பாவத்தை எல்லாம் சுமத்தினார். கிறிஸ்து மரிக்காவிட்டா பாவனுக்கு பாவத்தில் தான் இருப்பான். கிறிஸ்து மரிக்காவிட்டால் தமது பாவத்தில் தான் இருப்பார். பவுல் தன்னுடைய பாவத்திலே இருப்பான். பவுல் தன்னுடைய பாவத்தில் தான் இருப்பார். பவுல் அக்கிரமத்தில் தான் இருப்பான். பவுல் தன்னுடைய அக்கிரமத்தில் தான் இருப்பார். அவன் பொல்லாதவனாக இருப்பான். அவர் பொல்லாதவனாக இருப்பார். கிறிஸ்துவர்களை எல்லாம் கொலை செய்ய திட்டமிட்டவன். அவர் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய திட்டமிட்டவர். நான் பெரிய பெருமை பிடித்தவன், பெருமை பிடித்தவர், பெரிய பெருமை பிடித்தவன், பெரிய பெருமை பிடித்தவர், பெரிய கொலவாதக்காரன். கொலவாதக்காரன். அவன் கிறிஸ்துவர்களை கொலை செய்ய திட்டமிட்டான். கிறிஸ்தவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார். நாம் யூதர் அல்லவா, நாம் யூதர் அல்லவா, நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்லவா, நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்லவா, நாம் இஸ்ரவேலன் அல்லவா, நாம் ஒரு இஸ்ரவேலன் அல்லவா, மோசேயின் பிரமாணம் உண்டு, நமக்கு மோசேயின் பிரமாணம் உண்டு. இவன் யார் இங்கே வருகிறது, இவர் யார் இங்கே வருகிறது, யாரை அழிக்க வேண்டும், அவருடைய பெயரை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவர்களை கொலை செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் திட்டமிட்டு போய்கொண்டிருக்கிறதை சந்திக்கிறார். திட்டமிட்டு போதுமான வழியிலே கர்த்தர் சந்திக்கிறார். சவுலே சவுலே, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? பவுலுடைய பாவம் எல்லாம் நியாயப்பிரமாணத்தினாலே தொலையவில்லை, பவுலுடைய பாவம் எல்லாம் நியாயப்பிரமாணத்தினால் தொலையவில்லை, அவர் செய்த பலியினாலே தொலையவில்லை, அவர் செய்த பலியினாலே தொலையவில்லை, விருத்தசேதனத்தினாலே தொலையவில்லை, விருத்தசேதனத்தினாலே தொலையவில்லை, யூதன் ஆனதினாலே தொலையவில்லை, யூதன் ஆனதினாலே, யூதன் ஆனதினாலே தொலையவில்லை, கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவின் சிலுவையினாலே தொலைத்தது, கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவின் சிலுவையினாலே தான் தொலைத்தது. பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகினால் பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால சிலுவை சிலுவை என்று மேல் பாராட்டுகிறார். ஆகினால் சிலுவை சிலுவை என்று மேன்மை பாராட்டுகிறார். நீங்கள் இந்த சிலுவை குறித்து மேல்பாட்டவில்லை, நீங்கள் இன்னும் சிலுவை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டவில்லை, நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள். நிச்சயப்பட்ட என்றால் தேவன் அன்பில்லை,
ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் தேவனுடைய அன்பில்லை. ஞானஸ்நானம் தேவனுடைய அன்பில்லை. ஞானஸ்நானம் எடுத்தாலும் தேவனுடைய அன்பில்லை. உலகத்தை சிநேகிக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தை சிநேகிக்கிறீர்கள். உலகம் சிலுவையில் அறையப்படவில்லை. உலகம் சிலுவையில் அறையப்படவில்லை. உலகத்தின் ஆசை சிலுவையில் அறையப்படவில்லை. உலகத்தின் ஆசை சிலுவையில் அறையப்படவில்லை. பணாசை சிலுவையில் அறையப்படவில்லை. பணாசை சிலுவையில் அறையப்படவில்லை. வஸ்திரத்தில் உள்ள ஆசை சிலுவையில் வஸ்திரத்தில் உள்ள ஆசை சிலுவையில் அறையப்படவில்லை. நகையில் உள்ள ஆசை சிலுவையில் நகையில் உள்ள ஆசை சிலுவையில் அறையப்படவில்லை. பவுல் சொல்கிறார், நான் சிலுவையில் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டது. பவுல் சொல்கிறார், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அறையப்படுகிறது தேவனுடைய அன்பில்லை என்றார். உலகம் அறையப்படுகிறது வரைக்கும் தேவனுடைய அன்பில்லை. பவுலுக்கு தேவனுடைய அன்பு இருக்கிறது. பவுலுக்கு தேவனுடைய அன்பு இருக்கிறது. கிருபை இருக்கிறது. பவுலுக்கு தேவ கிருபை இருக்கிறது. பரிசுத்தாவின் ஐக்கியம் இருக்கிறது. பரிசுத்தாவின் ஐக்கியம் இருக்கிறது. தேவன் அவரை நீதிமானாக்குகிறார். தேவன் அவரை நீதிமானாக்குகிறார். பரிசுத்தமானாக்குகிறார். பரிசுத்தமானாக்குகிறார். தம்மோடு ஒப்புரவாக்குகிறார். தம்மோடு ஒப்புரவாக்குகிறார். அவருக்காக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவருக்காக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதனாலே உலகம் அவருக்கு சிலுவையில் அறையப்பட்டது. ஆகையினாலே உலகம் சிலுவையில் அறையப்பட்டது. தன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு மேலிடவில்லை. அவர் தன்னுடைய ஐஸ்வர்யம் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கலாம். பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கலாம். பெரிய பெரிய கோத்திரத்தானே இருக்கலாம். பெரிய பெரிய கோத்திரத்தானாக இருக்கலாம். பெரிய பெண்ணியமின் கோத்திரத்தான். பெரிய பென்யமீன் கோத்திரத்தான். பக்தியிலே பரிசேயன். பக்தியிலே பரிசேயன். வேதவானாக இருக்கலாம். வேதபாரகனாக இருக்கலாம். அதற்கு மேல்வட்டமில்லை. அதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. பாவத்திலிருந்து விடுதலை செய்யவில்லை. பாவத்திலிருந்து விடுதலை செய்யவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே பாவத்திலிருந்து விடுதலையாகிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். பரிசுத்தவான் ஆகிறார். பரிசுத்தவான் ஆகிறார். தேவனுடைய பிள்ளையாகிறார். தேவனுக்கு பிள்ளையாகிறார். தேவனுடைய தாசனாகிறார். தேவனுடைய தாசனாகிறார். தேவனுடைய ஊழியக்காரனாகிறார். தேவனுடைய ஊழியக்காரனாகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க. 3ஆம் பாகத்திலே தேவன் அன்பு கொள்ள இல்லை. உலகம் சிலுவையில் அறையப்படாததினாலே உங்களுக்குள் தேவனுடைய அன்பில்லை. உலகம் சிலுவையில் அறையப்படாவிட்டால் கிறிஸ்துவை சிநேகிக்க முடியாதல்லவா? உலகம் சிலுவையில் அறையப்படாவிட்டால் கிறிஸ்துவை சிநேகிக்க முடியாதல்லவா? ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது, அங்கே முக்கியமாக போக வேண்டியது இருக்கிறது. ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது, அங்கே முக்கியமாக போக வேண்டியது இருக்கிறது. அங்கே தாராளமாக பணங்கள் செலவிட வேண்டியது இருக்கிறது. அங்கே தாராளமாக பணத்தை செலவிட வேண்டியது இருக்கிறது. நீ பிள்ளைகளை சிநேகிக்கிறதுனாலே கொஞ்சம் தான் கொடுக்க முடியுது. பிள்ளைக்கு என்று சம்பாதிக்கிறாய். நீங்கள் பிள்ளைகளை சிநேகிக்கிறதுனால கொஞ்சம் தான் கொடுக்க முடிகிறது. ஒரு பிள்ளைக்கு 3 லட்சம் கொடுக்க வேண்டாமா என்று இப்பவே சேர்க்கிறாய். ஒரு பிள்ளைக்கு 3 லட்சம் கொடுக்க வேண்டாமா என்று இப்பொழுதே சேர்க்கிறாய். அந்த வயலை பார்க்க வேண்டாமோ? அந்த வயலை பார்க்க வேண்டாமோ? அந்த மாட்டை பார்க்க வேண்டாமோ? அந்த மாட்டை பார்க்க வேண்டாமோ? பிள்ளையை கவனிக்க வேண்டாமோ? பிள்ளையை கவனிக்க வேண்டாமோ? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட வேண்டாமோ? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு விட வேண்டாமோ? பிள்ளைகளை காலேஜில் சேர்க்க வேண்டாமோ? பிள்ளைகளை காலேஜில் சேர்க்க வேண்டாமோ? நீ முழுதும் உலகத்தில் சிநேகிக்கிறதுனாலே, நீ முழுதும் உலகத்தில் சிநேகிக்கிறதுனால உலகத்தில் தேவன் அன்பில்லை. உன்னிடத்தில் தேவனுடைய அன்பில்லை. உலகம் சிலுவையில் அறையப்படவில்லை. உலகம் சிலுவையில் அறையப்படவில்லை. தாராளமாக கிறிஸ்துவை சிநேகிக்க முடியவில்லை. தாராளமாய் கிறிஸ்துவை சிநேகிக்க முடியவில்லை. தாராளமாக கிறிஸ்து அன்புக்குள்ளே வாசம் பண்ண முடியவில்லை. தாராளமாய் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வாசம் பண்ண முடியவில்லை. கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். நீ கிறிஸ்துக்குள் வராதனாலே, நீ கிறிஸ்துக்குள் வராததினாலே, உலகத்தில் இருக்கிறதுனாலே, உலகத்தில் இருக்கிறதுனாலே மாட்டோடு இருக்கிறாய். நீ மாட்டோடு இருக்கிறாய். மாட்டை சிநேகிக்கிற மாட்டோடு இருக்கிறான். மாட்டை சிநேகிக்கிறவன் மாட்டோடு இருக்கிறான். மனைவி சிநேகிக்கிற மனைவியால் நடக்கிறான். மனைவியை சிநேகிக்கிறவன் மனைவியினுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறான். சிநேகிக்கிற பிள்ளைக்கு கவலைப்படுகிறான். பிள்ளையை சிநேகிக்கிறான். பிள்ளையை சிநேகிக்கிறவன் பிள்ளைக்காக கவலைப்படுகிறான். ஆனால் தேவனுடைய அன்பு அவனிடத்தில் இல்லை. ஆனால் தேவனுடைய அன்பு அவனிடத்தில் இல்லை. லௌகிக கவலை இருக்கிறது. அவனிடத்தில் லௌகிக கவலை இருக்கிறது. உலக சிநேகம் இருக்கிறது. உலக சிநேகம் இருக்கிறது. அதனால தேவனுடைய அன்பு அவனிடத்தில் இல்லை. ஆகையினால் தேவனுடைய அன்பு அவனிடத்தில் இல்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு இல்லை. தேவனுடைய அன்பு இல்லை. பவுலுக்கு உலகம் தேவன் சிலுவையில் அறையப்பட்டது. பவுலுக்கு உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகத்தை சிநேகிக்கவில்லை. உலகத்தை சிநேகிக்கவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் சிநேகிக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் சிநேகிக்கிறார். அவர் எவ்வளவு ஆண்டவருக்காக பாடுபட்டார். அவர் எவ்வளவோ ஆண்டவருக்காக பாடுபட்டார். ஆண்டவருக்காக அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டார். ஆண்டவருக்காக அடிக்கப்பட்டார். ஆண்டவருக்காக அடிக்கப்பட்டார். ஆண்டவருக்காக நொறுக்கப்பட்டார். ஆண்டவருக்காக நொறுக்கப்பட்டார். ஆண்டவருக்காக காயப்பட்டார். ஆண்டவருக்காக காயப்பட்டார். சாகும் தருவாயில அடித்து போட்டு விட்டு போனார்கள். சாகும் தருவாயில அடித்து போட்டு விட்டு போனார்கள். பல தடவை 10 50 தடவை கதி. பல தடவையிலே 10 50 தடவைக்கு போல் 50 சிறைச்சாலை போனான். 50 தடவைக்கு மேலாக சிறைச்சாலைக்கு போனான். எவ்வளவு அடிக்க வேண்டும் ஜனங்கள் அவர்களை அடித்தார்கள். எவ்வளவு அடிக்க வேண்டுமோ ஜனங்கள் அவரை அடித்தார்கள். கிறிஸ்துவுக்காக அடிபட அவன் சந்தோஷமா இருந்தான். கிறிஸ்துவுக்காக அடிபட அவன் சந்தோஷமா இருந்தான். அடிபடுகிறது பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவுக்காக அடிபடுகிறது பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துக்காக சிறைச்சாலை போறது பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவுக்காக சிறைச்சாலை போகிறது பாக்கியம் என்று எண்ணினான். எப்படியும் தேவனை பிரியப்படுத்துவேன். எப்படியும் தேவனை பிரியப்படுத்துவேன். இயேசுவை பிரியப்படுத்துவேன்.
தேவனை எப்படி பிரியப்படுத்துவேன்? எப்படி என் ஆண்டவரை பிரியப்படுத்துவேன்? எப்படி என் ஆண்டவரை பிரியப்படுத்துவேன்? கிறிஸ்துவுக்குள்ளே உலக சிலுவையில் ஏற்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ளே உலக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. முற்றமே இல்லை. உலக சிநேகம் அவரிடத்திலே முற்றுமில்லை. ஒரே ஒரு சிநேகம் தான் உண்டு. ஒரே ஒரு சிநேகம் தான் உண்டு. தெய்வ சிநேகம். எப்படி என் தேவனை பிரியப்படுத்துவேன்? எப்படி என் தேவனை பிரியப்படுத்துவேன்? எப்படி என் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன்? நீங்கள் உலகத்தை சிநேகிக்கிறதுனாலே, உதாரணமாக இந்த கன்வென்ஷனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். நீங்கள் உலகத்தை சிநேகிக்கிறதுனாலே உதாரணமாக ஒரு கன்வென்ஷனுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். நீ 10 ரூபாய் கொடுக்கிறேன். நீ 10 ரூபாய் கொடுக்கிறாய். பிள்ளைகளுக்கு வைக்கணுமே, பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணுமே, பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க வேண்டுமே, பிள்ளைகளுக்கு இன்சூர் பண்ணணுமே, பிள்ளைகளுக்கு இன்சூர் பண்ண வேண்டுமே. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சன்னியாசி இருக்கிறான். ஒரு ரட்சிக்கப்பட்ட சன்னியாசி இருக்கிறார். ஊழியக்காரனாக உத்தியோகத்தில் இருக்கிறான். ஊழியக்காரனாக உத்தியோகத்தில் இருக்கிறார். அவன் 3000 ரூபாய்க்கு மேல் மாசம் சம்பாதிக்கிறான். அவன் 3000 ரூபாய்க்கு மேல் மாசம் சம்பாதிக்கிறான். ஆனா அவனுக்கு பிள்ளையும் இல்ல. ஆனால் அவனுக்கு பிள்ளையும் இல்லை. அண்ணனுக்கு ஒரு குழந்தை ஸ்டெப்பு பிள்ளை, எடுத்து வளர்க்க பிள்ளை. அண்ணனுடைய ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்கிறார். அண்ணன் எடுத்து வளர்க்கிற அண்ணனுக்கும் பிள்ளை இல்ல. அண்ணனும் பிள்ளை இல்லை. அண்ணனும் பிள்ளை இல்லை. அண்ணன் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கிறான். ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறார். சன்னியாசி 1.5 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணி இருக்கிறான். ஒரு சன்னியாசி 1.25 லட்சத்திற்கு இன்சூர் பண்ணி இருக்கிறார். மாசந்தோறும் தன் சம்பளத்தை அங்கே போடுகிறார். மாசந்தோறும் தன்னுடைய சம்பளத்தை அங்கே போடுகிறார். சுவிசேஷத்துக்கு 50 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. சுவிசேஷத்திற்கு 50 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. அண்ணன் என்று சிநேகிக்கிறார். அண்ணன் என்று சிநேகிக்கிறார். அண்ணி என்று சிநேகிக்கிறார். அண்ணனை பார்க்க அண்ணிக்கிட்டே சிநேகம். அண்ணனை பார்க்கல அண்ணியிடத்திலே சிநேகம். எடுத்து வளர்த்த பிள்ளைகிட்ட சிநேகம். எடுத்து வளர்த்த பிள்ளையிடத்திலே சிநேகம். அவர் பெற்றோர் தான் என்ன சொன்னது? பெற்றோர் தான் ஐயாவிடத்திலே சொன்னது. மாசந்தோறும் இன்சூர் பண்ணுகிறார். அத்தான் மாதந்தோறும் இன்சூர் பண்ணுகிறார். அந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க 1.5 லட்சம் தேவை. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க 1.5 லட்சம் தேவை. தகப்பனும் கவலைப்படவில்லை. தாயும் கவலைப்படவில்லை. சன்னியாசி என்று சொல்லப்படுகிற ரட்சிக்கப்பட்ட சொல்கிற மனுஷன், சன்னியாசி என்று சொல்லப்படுகிற ரட்சிக்கப்பட்ட மனுஷன், அவன் ஊழியக்காரன் சொல்கிறான். அவன் ஊழியக்காரன் என்று சொல்கிறவன் தேவனிடத்தில் முற்றும் அன்பு கூறவில்லை. தேவனை விட அண்ணனை சிநேகிக்கிறான். அண்ணனுடைய மனைவியை சிநேகிக்கிறான். அண்ணி 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 என்று அத்தான் என்று. நீங்க தான் இந்த பாட்டியெல்லாம் நீங்க தான். இந்த பார்ட்டி எல்லாம் நீங்கள் தான். அந்த கம்பெனியை சேர்ந்த ஆட்கள் தான். நீங்கள் உலகத்தை அதிகமாக சிநேகிக்கிறீர்கள். தேவ அன்பு உங்களுக்குள் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. நீங்கள் இன்னும் புதிய சிருஷ்டி ஆகவில்லை. ஆசையை பார்த்தால் ரொம்ப பெரிய ஆசை. ஆசையை பார்த்தால் பெரிய ஆசை. ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிரசிமார் உங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். ஒரு மயக்க மருந்து இருக்கிறது. மயக்க மருந்து இருக்கிறது. பிரசிமாரிடத்திலே டப்பியில் மயக்க மருந்து இருக்கிறது. மயக்க மருந்து இருக்கா? பிரசிமாருடைய சாப்பிட பார்த்தால் மயக்க மருந்து இருக்கான்னு பார்க்க வேண்டும். என்ன மயக்க மருந்து? என்ன மயக்க மருந்து? மனவாட்டி 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 என்று மத்தியாகாசம் மத்தியாகாசம் என்று கல்யாணம் 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 வருகிறது என்று மணவாளனுக்கு கல்யாணம் வருகிறது. போகணும் போகணும் போகணும். மணவாட்டி மணவாட்டி மத்திய ஆதாயத்திலே விருந்து விருந்து விருந்து. 7 வருஷம் 7 வருஷம் அனப்பிலே உங்களை எல்லாம் ஏமாற்றி வைத்திருக்கிறது. அனப்பிலே உங்களை எல்லாம் ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். பிரசிமார் ஒரு நாள் நல்லாக மாட்டாங்க. இந்த பிரசிமார் ஒரு நாள் நல்லாக மாட்டாங்க. இது எப்படி என்றால் ஒரு கிழவிய சுவிசேஷ வேலை செய்கிற ஒரு கிழவிய வாரவளையில சில பையங்க ஏமாத்துறாங்க. சுவிசேஷ வேலை செய்கிறதான ஒரு கிழவியை வாரவளையில சில பையங்கள் ஏமாற்றினார்கள். 60 வயசு கிழவியை ஏமாத்துறாங்க. 60 வயது கிழவியை ஏமாற்றினார்கள். அந்த பணத்தை எல்லாம் வாங்கி ஏமாத்துறாங்க. அவளுடைய பணத்தை எல்லாம் வாங்கி ஏமாற்றினார்கள். பாட்டி உங்களுக்கு ஒரு கல்யாணம் வேண்டாமா? பாட்டி உங்களுக்கு ஒரு கல்யாணம் வேண்டாமா? பின்ன வைங்கடா பாருங்கடா நடத்துங்கடா. பின்னை வையுங்கள் பாருங்கடா என்று. இந்த இந்தியாவை ஆளுகிற பெரிய ஆளாகும். இந்த இந்தியாவை ஆளுகிற பெரிய ஆள். சுவிசேஷம் இருக்கலாம் இல்லையா? அதுதான் அது நல்லது. சுவிசேஷம் அறிவிக்கலாம். ஐயா வருகிறாரு, பாயசம் வைக்கணும். ஐயா வருகும் போது பாயசம் வைக்க வேண்டும். பணம் எவ்வளவு வேண்டாம்? பணம் எவ்வளவு வேண்டும்? 200 கொடு. பாட்டி பாட்டி பந்தல் போடணும். பாட்டி பாட்டி பந்தல் போட வேண்டும். அது 200 வேணும். அது 200 வேண்டும். பாட்டி பாட்டி காதுல எல்லாம் வாங்கி போடுங்க.
பாட்டி பாட்டி காதுல ஏதாவது வாங்கி போட வேண்டும். கம்மல் எல்லாம் வாங்கி போட்டாங்க. கில்ட் கம்மல் வாங்கி போட்டார்கள். முடி நரைச்சிட்டு பாட்டி 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 முடி நரைத்து விட்டது. வண்டி மைய தடவி விட்டுட்டாரு. வண்டி மையை தடவி விட்டார்கள். அவரு ஐயா தொண்ணூற்றி வந்துட்டு போயிட்டாரு. ஐயா தொண்ணூற்றி வரை வந்துவிட்டு போய்விட்டார். வருவார் உங்களை பார்க்க. இனி வருவார் உங்களை பார்க்க. பாவப்பட்ட கிழவி. அவளை எனக்கு தெரியும். அவளை ஐயாவுக்கு தெரியும். 50 வருஷமா தெரியும். 50 வருஷமாக தெரியும். நான் ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்னே தெரியும். ஐயா ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னவே தெரியும். காட்டாத்துறையில ஒரு கடையில வாடகை இருந்தார். காட்டாத்துறையில ஒரு கடையில் வாடகைக்கு இருந்தால் இந்த ஊர் அவருக்கு வள்ளியூர் பக்கம். அவருக்கு அந்த கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டி. கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டி. புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. வேண்டாமா ஆச்சாரிய சரியா படிக்கல. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனமாக கொண்டு பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக தானியேலை கொண்டு சொல்கிறார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னே அதை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னே அவரை பற்றி எழுதியிருக்கிறது. அக்கிரமத்தை தொலைக்கணும். அக்கிரமத்தை தொலைக்க வேண்டும். பவுலுடைய அக்கிரமத்தை எல்லாம் தொலைக்கணும். பவுலுடைய அக்கிரமத்தை தொலைக்க வேண்டும். உங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் தொலைக்கணும். உங்களுடைய அக்கிரமத்தை தொலைக்க வேண்டும். அதனாலே உங்களை தொலைத்து தேவனுக்கு பிள்ளையாக்கணும். ஆகினால அக்கிரமத்தை தொலைத்து உங்களை தேவனுக்கு பிள்ளையாக்க வேண்டும். பரிசுத்த சந்ததியாக்கணும். உங்களை பரிசுத்த சந்ததியாக்க வேண்டும். பரலோகத்தின் வாசிகளாக்கணும். நீங்கள் பரலோகவாசிகளாக வேண்டும். உங்களை பரிசுத்தவான்களாக்கணும். நீங்கள் உங்களை பரிசுத்தவான்களாக்க வேண்டும். கரையற்றவர்களாக்கணும். உங்களை கரையற்றவர்களாக்க வேண்டும். பிள்ளையற்றவர்களாக்கணும். பிள்ளையற்றவர்களாக்க வேண்டும். உங்கள் பாவத்தை தொலைக்க. உங்கள் பாவத்தை தொலைக்க. பாவத்தை தொலைக்க. பாவத்தை தொலைக்க. பாலன் பிறந்தாரே நமக்கோர் பாலன் பிறந்தாரே. பாவத்தை துளைக்க ஒரு பாலன் பிறந்தாரே. பாலன் பிறந்தாரே நமக்கு ஒரு பாலன் பிறந்தாரே. பாவத்தை துளைக்க ஒரு பாலன் பிறந்தாரே. நம்முடைய பாவத்தை எல்லாம் தொலைக்க. நம்முடைய பாவத்தை எல்லாம் தொலைக்க கிறிஸ்துவை தேவன் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவை தேவன் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதுக்காக தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். அதற்காக தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். கிறிஸ்து பிறப்புக்கு ஒரு ஆட்டை அறுக்க வளர்க்கிறோம். கிறிஸ்து பிறப்பிற்கு ஒரு ஆட்டை அறுக்க வளர்க்கிறோம். இதுபோல உங்களுடைய பாவத்தை எல்லாம் தொலைக்க. இதுபோல உங்கள் பாவத்தை எல்லாம் தொலைக்க. உங்கள் அக்கிரமத்தை எல்லாம் தொலைக்க. உங்கள் அக்கிரமத்தை எல்லாம் தொலைக்க. மீறுதல் எல்லாம் தொலைக்க. உங்கள் மீறுதல் எல்லாம் தொலைக்க. தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்க. உங்களை நித்திய நித்திய நீதிமானாக்க. உங்களை நித்திய நித்திய நீதிமானாக்க. கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். நித்திய நீதி கிறிஸ்துவை சிலைத்தால் தானே நித்திய நீதி. கிறிஸ்துவை சிலைத்தால் தானே நித்திய நீதி. நித்தியகாலமா நீதிமானாக இருக்கணும். நித்தியகாலமா நீதிமானாக இருக்கணும். நித்திய காலமா நீதிமானாக இருக்க வேண்டும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. அவருடைய பிதாவாகிய தாவீது சிங்காசனத்தை தேவன் கொடுப்பார். பிதாவாகிய தாவீது சிங்காசனத்தை. பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீது சிங்காசனத்தில் இருந்து நிச்சயத்தை அரசாளுவார். தாவீதின் சிங்காசனத்திலிருந்து நித்திய நித்தியமாக ஆளுவார். 1000 வருஷம் சீயோனிலே இருந்து ராஜ்யத்தை அரசாளுவார். 1000 வருஷம் சீயோனிலிருந்து ராஜ்யத்தை அரசாளுவார். மத்தியாகத்துல இயேசு போறதில்லை. அங்க என்னத்துக்கு போறது? மத்தியாகாசத்துல இயேசு போகிறதில்லை. அங்க எதற்கு? செத்தவனே இருக்க இடம் இல்லவா? செத்தவர்கள் இருக்கிற இடம் அல்லவா? பாட்டு ஒண்ணும் இல்லை. அங்கே பாட்டு ஒன்றும் இல்லை. மௌனமா இருக்கிறார்கள், இளைப்பாறுகிறார்கள். மௌனமாக இருக்கிறார்கள், இளைப்பாறுகிறார்கள். ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுகிறார்கள். தங்கள் ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுகிறார்கள். பரதேசா பரதேசா என்றால் தோட்டம் அல்லது ஒரு நந்தவன் என்ற தமிழ்ல பெறும். பரதேசா பரதேசா என்றால் ஒரு தோட்டம் அல்லது நந்தவனம் என்று பொருள். பரதேசா என்பது இன்னொரு பாஷையில் உள்ளது, கிரேக்க பாஷை. பரதேசா என்பது இன்னொரு பாஷையில் உள்ளது, கிரேக்க பாஷை. ஏதேன் தோட்டம் என்றால் ஏதேன் பரதேசா. ஏதேன் தோட்டம் என்றால் ஏதேன் பரதேசா. 26 யோசேப்பு தோட்டம் அது பரதேசா தான்.
அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் தோட்டமும் ஒரு பரதீசாதான். மூன்றாம் வானம் ஒரு பரதீசா. மூன்றாம் வானமும் ஒரு பரதீசா. மரித்தவர்களுடைய ஆவி அங்க இழைப்பார்கள். மரித்தவருடைய ஆவி அங்கே இழைப்பார். நம்முடைய தகப்பனார் இருக்கிறார் பார்த்துட்டே இருக்கோம். நம்முடைய தகப்பனார் மரிக்கும் போது பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய தகப்பனார் மரிக்கும் போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு எப்படி போச்சு காத்து எப்படி போச்சுன்னு தெரியாது. காத்து எப்படி போயிட்டு தெரியாது. சிலர் சொல்ல கண் வழியா போச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவார்கள் கண் வழியாக போனது என்று. சிலர் சொல்லுவாரு வாய் வழியா போச்சு. சிலர் வாய் வழியா போனது என்று. பக்கத்துல பார்த்துட்டே இருக்காங்க. பக்கத்துல பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆவி போச்சுன்னு சொல்கிறார்கள். ஆவி போயிட்டு என்று சொல்கிறார்கள். நம்முடைய கபிரியல் பிரசங்கர் இறந்து போனார். நம்முடைய கபிரியல் பிரசங்கர் இறந்து போனார். அவர் உயிர் இருக்கும் போதே செத்தவருக்கு பாடிய பாட்டை பாடி போட்டாங்க. அவர் உயிரோடு இருக்கும் போதே செத்தவனுக்கு பாடுகிற பாட்டை பாடினார்கள். அவனை இறந்துட்டார் போல இறந்துட்டு வந்துட்டேன். இறந்து விட்டார்கள் என்று ஐயா இறந்து வந்து விட்டார். பாட்டு சத்தத்தை கேட்ட நாள் காலியாய் போய் சொல்லிருக்க. பாட்டு சத்தத்தை கேட்ட உடனே ஆளு காலி ஆயிற்று போல இருக்கு. அவர் காலியாய் போச்சா? அவர் காலி ஆயிட்டாரா? இறந்துட்டாரா? இல்லையா உயிர் இருக்குது. இல்லையா உயிர் இருக்கிறது. செத்தவனுக்கு பாடுகிற பாட்டை உயிரோடு இருக்கும் போது பாடி போட்டேன். செத்தவனுக்கு பாடுகிற பாட்டை உயிரோடு இருக்கும் போதே பாடிவிட்டார்கள். திருவாதிரை பரிசுவார் எவ்வளவு மோசம். திருவாசன பிரசிமார் எவ்வளவு மோசம். உயிரோடு இருக்கும் போது பாடலாமா செத்தவனுடைய பாட்டை? உயிரோடு இருக்கும் போது செத்தவனுடைய பாட்டை பாடலாமா? ஆனா அவங்க கிட்டதான் பாத்துட்டேன். எல்லாரும் கிட்டதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா உயிர் எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனால் உயிர் எப்படி போயிட்டு தெரியாது. ஒரு சுவாசம் போகிறத விட மோசமா இருக்கிறது. ஒரு சுவாசம் போகிறதை விட மோசமாக இருக்கிறது. நான் ஒரு பலமா ஒரு சுவாசம் விட்டா எனக்கு தாடி எல்லாம் கொஞ்சம் அசையமா இருக்கு. ஐயா ஒரு பலமாக ஒரு சுவாசம் விட்டால் தாடி எல்லாம் அசையும். ஆனா அந்த கபிரியல் பிரசங்கியாருக்கு உயிர் போற பிறகு ஒண்ணு ஒரு அசைவும் இல்லை. கபிரியல் பிரசங்கியாருடைய உயிர் போன பிறகு ஒரு அசைவும் இல்லை. எப்படி கண் வழியா போச்சு? எப்படி கண் வழியாக போயிட்டு? கண்ணு திறந்திருந்தது. கண் திறந்திருந்தது. எப்படி வாய் வழியா போச்சு? எப்படி வாய் வழியாக போயிட்டு? வாய் திறந்திருந்தது. வாய் திறந்திருந்தது. வாய் திறந்தா வாய் வழியா போச்சு. வாய் திறந்தால் வாய் வழியாக போயிட்டு. கண்ணு திறந்தா கண் வழியா போச்சு. கண் திறந்தால் கண் வழியாக போயிட்டு. இவருக்கு வாயம் திறக்கல கண்ணம் திறக்க. இவருக்கு வாயம் திறக்கவில்லை கண்ணு திறக்கவில்லை. மூடிதான் இருந்து மூடிதான் இருந்தது. அப்ப அவருக்கு ஆவி மூக்கு வழியா போயிருக்கும். அப்படியான அவருடைய ஆவி மூக்கு வழியாக போயிருக்கும். அப்ப கிட்ட இருந்தவர் ஒரு தினம் பார்க்கல பாருங்க. கிட்ட இருந்தவர்கள் ஒருவரும் பார்க்கவில்லை. அப்ப அந்த ஆவி அவ்வளவு நுட்பமா இருக்கிறது. அந்த ஆவி அவர்கள் நுட்பமாக இருக்கிறது. ஆவி இருந்தது உண்மைதான், இறந்தது உண்மைதான். ஆவி இருந்தது உண்மை, இருந்தது உண்மை. அந்த ஆவி போனது உண்மைதான், போனது உண்மை. ஆனா ஒருவரும் பார்க்கவில்லை. ஆனால் ஒருவரும் பார்க்கவில்லை. கண் அடைஞ்சா இருக்கிறது. கண் அடைத்துதான் இருக்கிறது. வாய் அடைஞ்சிருக்கிறது. வாய் அடைத்திருக்கிறது. மூக்கு வழியா போயிருக்கும். மூக்கு வழியாக போயிருக்கும். காது வழியா போயிருக்கும். காது வழியாக போயிருக்கும். எப்படி ஆளுக்கு எப்படி ஆளுக்கு அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி ஆயிட்டு. அதுதான் இவங்கதான் பரதீசில இருக்கிறது. இவர்கள் தான் பரதீசில் போயிருக்கிறது. சரீரத்துல மண்ணில போட்டாச்சு. சரீரத்தை மண்ணில் போட்டாயிட்டு. அங்க இருந்து போறாரு. அங்கே எதற்கு போகிறார்? அந்த ஆவியில பார்க்கவா? அந்த ஆவிகளை பார்க்கவா? இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும்போது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது நம்ம பரிசுத்தவான்கள் எல்லாம் பூமியில வரணும். நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் பூமியில் வர வேண்டும். ஆபிரகாம் கிழவன் உலகத்துல வரணும். ஆபிரகாம் உலகத்தில் வர வேண்டும். யாக்கோபு உலகத்துல வரணும். யாக்கோபு உலகத்தில் வர வேண்டும். ஏனென்றால் கல்லறை உயிர்த்தெழுதல் வருகிறது. ஏனென்றால் கல்லறைகளில் இருந்து உயிர்த்தெழுதல் வருகிறது. தேவனுடைய ஆவியானவர் பனியை போல் இறங்குகிறார். தேவனுடைய ஆவியானவர் பனியை போல் இறங்குகிறார். உம்முடைய ஆவி பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். உம்முடைய ஆவி பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமியை புறப்பட பண்ணும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். தேவனுடைய ஆவியானவர் கல்லறையில் இறங்குகிறார். தேவனுடைய ஆவியானவர் கல்லறையில் இறங்குகிறார். ஆபிரகாமுடைய கல்லறையில மக்கபேலால இறங்குகிறார். ஆபிரகாமின் கல்லறையிலே இறங்குகிறார். மக்கபேலாவிலே இறங்குகிறார். மக்கபேலாவிலே இறங்குகிறார். யாக்கோபுடைய கல்லறை மக்கபேலா இறங்குகிறார். யாக்கோபுடைய கல்லறை மக்கபேலாவிலே இறங்குகிறார். ஈசாக்குடைய கல்லறை மக்கபேலாவில் அங்கிருந்து இறங்குகிறார். ஈசாக்குடைய கல்லறை மக்கபேலாவிலே இறங்குகிறார். தேவனுடைய ஆவி இறங்குகிறார். தேவனுடைய ஆவி இறங்குகிறார். ஆபிரகாம் வெளியே வருகிறார். ஆபிரகாம் வெளியே வருகிறார். சரீரத்தோடு வருகிறார். சரீரத்தோடு வருகிறார். ஈசாக்கு சரீரத்தோடு வருகிறார். ஈசாக்கு சரீரத்தோடு வருகிறார். யாக்கோபு சரீரத்தோடு வருகிறார். யாக்கோபு சரீரத்தோடு வருகிறார். பவுல் சரீரத்தோடு வருகிறார். பவுல் சரீரத்தோடு வருகிறார். தேவன் எழுப்பாற்றா அங்கதானே இருக்கணும். தேவன் எழுப்பாவிட்டால் அவர் அங்கேதான் இருக்க வேண்டும். செத்தவன் எல்லாரும் சரீரத்தில் வர்றானா? செத்தவர்கள் எல்லாரும் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்து வருவார்களா? முதலாம் உயிர்த்தெழு பங்கு பாக்கியவான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். ராஜாக்கள், அவர்கள் ராஜாக்கள். ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரிய கூட்டம். தேவனை எப்போதும் பாடி சுதித்துக் கொண்டிருக்கிறவர்கள். தேவனை எப்போதும் பாடி சுதித்துக் கொண்டே இருக்கிறவர்கள். ராஜாக்கள். அது மாத்திரமல்ல, ராஜாக்கள். அநேக ராஜாக்கள் உதவிக்காரர்கள். அநேக ராஜாக்களுக்கு உதவிக்காரர்கள். உலகமெங்கும் பிரபுக்களாய்ப்பார். உலகமெங்கும் பிரபுக்களாக வைப்பார். எல்லாரும் சரீர உயிர்த்தெழுதல் வரமாட்டார்கள். எல்லாரும் சரீர உயிர்த்தெழுதலுக்கு வரமாட்டார்கள். உயிர்த்தெழுதல் ராஜாக்கள்.
முதலாவது தேர்தல் உள்ளவர்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள். தேவனை எப்போதும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை எப்போதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். விசுவாசிகள் எல்லாம் எப்போதும் பாடுகிறார்களா? விசுவாசிகள் எல்லாரும் எப்போதும் பாடுகிறார்களா? எப்போதும் தேவனை துதிக்கிறார்களா? எப்போதும் தேவனை துதிக்கிறார்களா? ஊழியக்காரர் நாங்க எப்போதும் தேவனை துதிக்கிறோம். ஊழியக்காரர்கள் எப்போதும் தேவனை துதிக்கிறார்கள். இவர் கூட ஊழியக்காரர் தான். இவர் கூட ஊழியக்காரர் தான். பகல பள்ளிக்கூடத்தில் இருப்பார். ஆனா பகலில் பள்ளிக்கூடத்தில் இருப்பார். ராத்திரி வந்து துதிப்பார். ராத்திரி வந்து துதிப்பார். நாங்க அப்படி இல்லை, ராத்திரி முதல்ல துதிக்கிறோம். நாங்கள் அப்படி இல்லை, ராத்திரி இரவும் பகலும் துதிப்போம். ராஜாக்கள் யாரு, ஆசாரியர்கள் யாரு என்று நீங்கள் நிதானிக்க வேண்டியதானே? ராஜாக்கள் யார், ஆசாரியர்கள் யார் என்று நீங்கள் நிதானிக்க வேண்டியதானே? ஊழியக்காரன் கையோடு கை எடுத்து பாடுபடுகிறானே அவனோடு இருப்பான். ஊழியக்காரர்களோடு கையோடு கை கோர்த்து பாடுபடுகிறவர்கள் அவர்களோடு கூட இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சிலுவைக்காக, கிறிஸ்துவின் சிலுவைக்காக, கிறிஸ்து மரித்தது உன்னை நீதிமானாக்க, கிறிஸ்து மரித்தது உன்னை நீதிமானாக்க, தேவனோடு ஒப்புரவாக்க, நீ தேவனோடு ஒப்புரவாக்க, உன்னை தேவனுக்கு பிள்ளையாக்க, உன்னை தேவனுக்கு பிள்ளையாக்க, தேவனை உன்னை பரிசுத்தப்படுத்த, தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்த, நீதிமானாக்க, உன்னை நீதிமானாக்க, நித்திய நித்தியமாக, நித்திய நித்தியமாக கிறிஸ்துவோடு வாழ, கிறிஸ்துவோடு வாழ, புதிய உலகத்திலே, புதிய உலகத்திலே நித்திய நித்தியமாக இருக்க வேண்டும். நித்திய நித்தியமாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு நீதி வாசமா இருக்கிற உலகம், நீதி வாசமா இருக்கிற உலகம். நீதிமான்கள் தான் இருப்பார்கள். அங்கே நீதிமான்கள் தான் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறார்கள், கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறார்கள், சிலுவைக்காக பாடுபடுகிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்காக பாடுபடுகிறார்கள், பாடுபடுகிறார்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக பாடுபடுகிறார்கள். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேக ஆத்துமாக்கள் அவர்களாலே ரட்சிக்கப்படுகிறார்கள். நித்திய வாசப்படுகிறார்கள், அவர்கள் நித்திய நித்தியமாக வாசப்படுகிறார்கள். நீதி வாசமா இருக்கிற புதிய உலகத்துக்கு போகிறார்கள், நீதி வாசமா இருக்கிற புதிய வானத்துக்கு போகிறார்கள். புதிய உலகத்தில் நீதிமான்கள் தான் இருப்பார்கள், புதிய உலகத்திலே நீதிமான்கள் தான் இருப்பார்கள். நீதிமான் யாரு? அங்கே நீதிமான்கள் யார்? ஐயோ, கிறிஸ்துவை நீ நீதிமானாக்கத்தான் சிலுவையில் அறைந்தார், கிறிஸ்துவை நீதிமானாக்கத்தான் சிலுவையில் அறைந்தார். உன்னை நீதிமானாக்க கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், உன்னை நீதிமானாக்க கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். கிரமத்தை போக்க, உன் அக்கிரமத்தை போக்க, பாவத்தை தொலைக்க, உன் பாவத்தை தொலைக்க, தரிசனத்தை முத்திரிக்க, தரிசனத்தையும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்க, உன் மீறலை தவிர்க்க, உன் மீறுதலை தவிர்க்க, காதல் சிலுவையில் அறையப்பட்டார். உனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் பவுல் என்ன செய்தார்? ஆகினால் பவுல் என்ன செய்தார்? சிலுவையே பேசிக் கொண்டிருந்தார், சிலுவையே பேசிக் கொண்டிருந்தார். உலகத்தை சிநேகிக்கவே இல்லை. உலகத்தை சிநேகிக்கவே இல்லை. பவுலே, மாமியார் இறந்து போனா, ஏ பவுலே, உன் மாமியார் இருந்து போனார், மண்ணில தோண்டி போட்டுக்கிடுங்க, மண்ணிலே தோண்டி போட்டு விடுங்க. எனக்கு இப்ப சுவிசேஷம் எனக்கு சமயம் இல்லை, எனக்கு இப்பொழுது சமயம் இல்லை, சுவிசேஷம் அளிக்க வேண்டும். பவுலே, அவங்க சித்தமா இருந்துட்டார், பவுலே, உன் சித்தப்பா இருந்து போனார், மண்ணில போட்டுருங்க, மண்ணில் போட்டு விடுங்க. சமயம் இல்லை, சமயம் இல்லை, எனக்கு சுவிசேஷம் அறிக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நான் சுவிசேஷம் அறிக்காவிட்டா எனக்கு ஐயோ, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, என் மேல் விழுந்த கடமை, அது என் மேல் விழுந்த கடமை. நான் சுவிசேஷம் அறிக்காவிட்டா ஐயோ, சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்பதே சுவிசேஷத்தை சிநேகிக்கலையே, நீ சுவிசேஷத்தை சிநேகிக்கவில்லையே, பணத்தை எல்லாம் பிள்ளைக்கு, உன் பணத்தை எல்லாம் பிள்ளைக்கு, மருமகனுக்கு, மருமகனுக்கு, இளைய குட்டிக்கு, இளைய குட்டிக்கு, மூத்த குட்டிக்கு, மூத்த குட்டிக்கு, மூத்த வயலுக்கு, மூத்த வயலுக்கு, கிறிஸ்துவத்தில் உனக்கு பங்குமில்லை பாகமில்லை, கிறிஸ்துவத்திலே உனக்கு பங்குமில்லை பாகமும் இல்லை. அதனாலே பவுலை போல கிறிஸ்துவ சிநேகிக்கணும். ஆகினால் பவுலை போல கிறிஸ்துவை சிநேகிக்க வேண்டும். கிறிஸ்துவ சிநேகிக்காதவன் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்துவை சிநேகிக்காதவன் சபிக்கப்பட்டவன். சுருக்கமா சொன்னா கிறிஸ்துவ சுவிசேஷத்தை சிநேகிக்காத சபிக்கப்பட்டவன். சுருங்க கூறின் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சிநேகிக்காதவன் சபிக்கப்பட்டவன். தேவனுடைய ராஜ்யம் போற தேவனால் ஆசிரியப்பட்டவன், தேவனுடைய ராஜ்யம் போகிறவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க தேவனை சிநேகிக்கிறீர்களா? நீங்க தேவனை சிநேகிக்கிறீர்களா? கிறிஸ்துவை சிநேகிக்கிறீங்களா? நீங்கள் கிறிஸ்துவை சிநேகிக்கிறீர்களா? சிலுவையை குறித்து மேலாட்டுகிறீர்களா? சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்கிறதா? உங்கள் மனைவி சுவிசேஷம் அறிவிக்கிறாரா? உங்கள் மனைவிகள் சுவிசேஷம் அறிவிக்கிறார்களா? உங்கள் பணத்தை செலவிடுகிறீர்களா? உங்கள் பணத்தை சுவிசேஷத்திற்கு செலவிடுகிறீர்களா? ரசிகமாரோடு சேர்ந்து பாடுபடுகிறீர்களா? ரசிகமாரோடு சேர்ந்து பாடுபடுகிறீர்களா? பணத்தை அநீதியான உலக சுவிசேஷம் கொடுக்கிறாயா? உன் பணத்தை அநீதியான உலக பொருளுக்காக ஒப்பு கொடுக்கிறாயா? உன் பணத்தை அநீதியான உலக பொருளாகி உன் பணத்தை சுவிசேஷத்துக்கு கொடுக்கிறாயா? அநீதியான உலக பொருளாகி உன் பணத்தை சுவிசேஷத்திற்காக கொடுக்கிறாயா? பாத்தீங்க 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். தேவன் வாசல் தர சத்தியத்தை கை கொண்ட ஜனத்துக்கு வாசலுக்கிறேன்.
தேவன் வாசலை தர சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜனத்திற்கு வாசலை தர. நீதியுள்ள ஜாதி, நீதியுள்ள ஜாதி, நீதியுள்ள ஜாதி, நீதியுள்ள ஜாதி. நீதியுள்ள ஜாதி என்றால் நீதிபரராகிய கிறிஸ்துவை தரித்தவன். நீதியுள்ள ஜாதி என்றால் நீதிபரராகிய கிறிஸ்துவை தரித்தவன். புதிய மனுஷனை உடுத்தினவன், புதிய மனுஷனை உடுத்திக் கொண்டவன். தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட கிறிஸ்துவை உடுத்தினவன், தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட கிறிஸ்துவை உடுத்தவன். கிறிஸ்து நாவை உடையவன், கிறிஸ்துவின் நாவை உடையவன். கிறிஸ்துவை தலையாக எடுத்தவன், கிறிஸ்துவை தலையாக எடுத்தவன். கிறிஸ்துவை ஜீவனாக எடுத்தவன், கிறிஸ்துவை ஜீவனாக எடுத்தவன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜீவனாக எடுத்தவன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜீவனாக எடுத்தவன். பாடுபடுகிறவன், இரவு பகலாக பாடுபடுகிறவன். அதுதான் நீதியுள்ள ஜாதி, அதுதான் நீதியுள்ள ஜாதி. நீதியுள்ள ஜாதி, நீதியுள்ள ஜாதி. உள்ளே பிரவேசிக்க வாசலை திற. நீங்கள் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நீங்கள் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். சத்தியத்தை ஒரு வசனம் கை கொண்டிருக்கலாம், சத்தியத்தை ஒரு வசனத்தை கை கொண்டிருக்கலாம். இதயத்திலே வீண் சிந்தனைகள், இருதயத்திலே வீண் சிந்தனைகள், அநீதியான உலக பொருளுக்காக, அநீதியான உலக பொருளுக்காக, அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக, அனித்தியமான பாவ சந்தோஷத்திற்காக, ஆகாரத்திற்காக, வஸ்திரத்திற்காக, இதயத்திலே உலகம் உலகம் உலகம், இருதயத்திலே உலகம் உலகம் உலகம், இதயத்திலே உலகம் உலகம் உலகம், இருதயத்திலே உலகம் உலகம் உலகம். தேவன் யாரோடு சொல்கிறார் என்றால், தேவன் யாரோடு சொல்கிறார் என்றால், புதிய எருசலேமிலே, புதிய உலகத்திலே, புதிய எருசலேமிலே, தேவன் புதிய எருசலேமிலே, புதிய உலகத்திலே, அந்த புதிய உலகத்திலே, புதிய எருசலேமிலே, புதிய உலகத்திலே, புதிய எருசலேமிலே, அங்கே 12 வாசல் உண்டு, அங்கே 12 வாசல்கள் உண்டு. எருசலேமுக்குள்ள யாரும் போக முடியாது, அங்கே எருசலேமுக்குள்ள யாரும் போக முடியாது. சில அறிவிட்ட பிரதிமார் உண்டு, சில அறிவுகட்ட பிரசிமார் உண்டு. நான் இறந்த உடனே இயேசுநாதருக்கு தாடியை போய் பிடிப்பேன், நான் இறந்த உடனே இயேசுநாதருடைய தாடியை போய் பிடிப்பேன். இது அதை 70 வருஷம் 90 வருஷம் ஊழியம் செய்தவர்கள், 70 வருஷம் 90 வருஷம் ஊழியம் செய்தவர்கள் என்ன அறிவு இருக்கிறது? என்ன அறிவு இருக்கிறது? மரித்த மனுஷன் பரதீசா தானே போகிறான், மரித்த மனுஷன் பரதீசா தானே போகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? 3ஆம் வானம் பரதீசாவிலையா? 3ஆம் வானம் பரதீசாவிலா? இயேசு கிறிஸ்து எல்லா வானங்களுக்கு மேலே, இயேசு கிறிஸ்து எல்லா வானங்களுக்கு மேலே. 1000 வானம் உண்டானா 1000 வானத்துக்கு மேலே, 1000 வானம் உண்டானால் 1000 வானத்துக்கு மேலாக. மரித்த பிரசங்கியார் போறது 3ஆம் வானம், மரித்த பிரசங்கியார் போகிறது 3ஆம் வானம். இயேசுநாதருக்கு எல்லா வானங்களுக்கு மேலே, இயேசுநாதர் எல்லா வானங்களுக்கு மேலே, பிதாவுடைய வலப்பக்கத்திலே, பிதாவின் வலது பக்கத்திலே. மரித்த உடனே இயேசுநாதரை காண முடியாது, மரித்த உடனே இயேசுநாதரை காண முடியாது. நான் கண்டாலும் அவர் காண முடியாது, ஐயா கண்டாலும் அவர்கள் காண முடியாது. நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், அது ஆண்டவர் அடிக்கடி சந்திப்பார். ஏனென்றால் ஊழியக்காரராக இருக்கிறபடினாலே ஆண்டவர் அடிக்கடி சந்திப்பார். அவர் வராட்டாலும் அவருடைய ஆவி வருவார், ஒருவேளை அவர் வராவிட்டாலும் அவருடைய ஆவி வருவார். அந்த ஊழியம் ஆரம்பிக்க முன்னே ஆண்டவர் எனக்கு தரிசனம் இருந்தார். இந்த ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். தெலுங்கு நாட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், தெலுங்கு நாட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நிறைய நாட்கள் உபவாசத்தில் ஜெபத்தில் இருந்தேன், அநேக நாட்கள் உபவாசத்திலே ஜெபத்தில் இருந்தார்கள். சனிக்கிழமை மத்தியத்துக்கு பிறகு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார், ஒரு சனிக்கிழமை மத்தியானத்திற்கு மேல் தரிசனம் கொடுத்தார். அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஐயா ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஒரு மயக்கம் போல வந்து வந்தது, மயக்கம் போல வந்தது. கிறிஸ்து வருகிறார், கிறிஸ்து வருகிறார், இறங்கி இருக்கிறார், இறங்கி வருகிறார். கிட்ட வந்து தலையை கை ஆசீர்வதித்தார், கிட்ட வந்து தலையை கையை வைத்து ஆசீர்வதித்தார். தலைக்கு மேலே தலையை தொடரல, தலைக்கு மேலே தலையை தொடரல, ஆசீர்வதித்து மறைந்து போனார், ஆசீர்வதித்து மறைந்து போனார். மறுவாரம் சொல்லுகிறார், உடனே பூங்கொட்டு போ என்று. மறுவாரம் சொல்கிறார், உடனே பூங்கொட்டுக்கு போ. அந்த கட்டணம் கட்டி போட்டிருக்கிறது, கூட்டம் துவங்கணும். கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது, கூட்டம் உடனே தொடங்க வேண்டும். மறுமாசம் நான் மறுமாசம் வந்துட்டேன், மறுமாசம் ஐயா வந்து விட்டார்கள். 3 வாரத்துக்குள்ள வந்துட்டேன். 3 வாரத்துக்குள்ளாக மெட்ராஸ்ல 1 வாரம் போல ஆனது, மெட்ராஸ்ல 1 வாரம் போல ஆனது. அங்கிருந்து எப்படியோ 2 வாரம் கழிச்சு வந்துட்டேன். அங்கிருந்து 2 வாரம் கழித்து வந்து விட்டார்கள். உடனே வேலை ஆரம்பிச்சாச்சு, உடனே வேலை ஆரம்பித்து விட்டது. ஊழியத்துக்கு முந்தினது தரிசனம், ஊழியத்திற்கு முந்தினது தரிசனம். அதிகாரப்படுத்துகிறார், அதிகாரப்படுத்துகிறார். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தின் மூலம் தன்மை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தரிசனத்தின் மூலம் ஐயாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அதே சமயத்துல செத்து போன பிறகு அவரை பார்க்க முடியாது. ஆனால் செத்து போன பிரசங்கியார் அவரை பார்க்க முடியாது. அவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுகிறார்கள். அவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுகிறார்கள். ஆனால் அவர் பாவிகள் என்று நாம் தீர்க்கவில்லை. ஆகினால் அவர்களை பாவி என்று தீர்க்கவில்லை. அவர்கள் பரிசுத்தவானாக இருக்கலாம். அறிவு அவருக்கு இல்லை, அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. மரித்த உடனே கிறிஸ்துவை பார்க்க முடியாது. மரித்த உடனே கிறிஸ்துவை பார்க்க முடியாது. கிறிஸ்து எல்லா வாரங்களுக்கு மேலே இருக்கிறார். கிறிஸ்து எல்லா வாரங்களுக்கு மேலே இருக்கிறார். அப்போ புதிய உலகம் 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு புதிய உலகம் ஒன்று வருகிறது. 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு புதிய உலகம் ஒன்று வருகிறது. அதுக்கு நீதி வாசமா இருக்கிறது. அதற்கு நீதி வாசமா இருக்கிறது. நீதி வாசமா இருக்கிற புதிய உலகம்
நீதி வாசமா இருக்கிற புதிய உலகம். அந்த புதிய உலகத்துக்கு பேரே நீதி வாசமா இருக்கிறது. அந்த புதிய உலகத்திற்கு பேரே நீதி வாசமா இருக்கிறது. நீதிமான்கள் தான் அங்க போக முடியும். நீதிமான்கள் தான் அங்கே போக முடியும். நீதி என்றால் கிறிஸ்துவ தேவனுடைய நீதியாகி கிறிஸ்துவனுடையவர்கள். தேவனுடைய நீதியாகி கிறிஸ்துவனுடையவர்கள். கொஞ்சம் கொன்ன இருக்கு இல்லையா? சரி ஆசிரியர் நம்ம பையன் நல்ல பையன். புதிய உலகத்துக்கு பேரு நீதி வாசமா இருக்கிற புதிய உலகம். புதிய உலகத்திற்கு பேர் நீதி வாசமா இருக்கிற புதிய உலகம். என்ன நீதி என்றால் நீதி கஞ்சி தர்மமா மோரி தர்மமா? என்ன நீதி என்றால் கஞ்சி தர்மமா அல்லது மோர் தர்மமா? என்ன தர்மம்? நீதி என்றால் தேவனுடைய நீதியாகிய கிறிஸ்துவுடையவன். நீதி என்றால் தேவனுடைய நீதியாகிய கிறிஸ்துவுடையவன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுடையவன். சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன். அவன் சுவிசேஷத்தினாலே அநேகரை ரட்சிப்பிலே கொண்டு வருவான். கொண்டு வருவான். அவர்கள் தான் அந்த உலகத்துக்கு போக முடியும். அவர்கள் தான் அந்த உலகத்திற்கு போக முடியும். நீதி வாசமாயிருக்கிற புதிய உலகம் புதிய உண்டாகும். நீதி வாசமாயிருக்கிற புதிய உலகம் புதிய பூமி உண்டாகும். புதிய வானமும் புதிய பூமி உண்டாகும். புதிய வானமும் புதிய பூமி உண்டாகும். முந்தின வானம் முந்தின பூமி அகன்று போகும். முந்தின வானமும் முந்தின பூமியும் அகன்று போகும். இனிமேல் வரப்போற உலகத்திலே சூரியன் இல்லை. இனிமேல் வரப்போறதான உலகத்திலே சூரியன் இல்லை. சந்திரன் கிடையாது. சந்திரனும் இல்லை. நட்சத்திரங்கள் கிடையாது. நட்சத்திரங்களும் இல்லை. அங்கே எலக்ட்ரிக் லைட் கிடையாது. அங்கே எலக்ட்ரிக் லைட் கிடையாது. பெட்ரோல் கிடையாது. பெட்ரோமாக்ஸ் இல்லை. பனைய தங்க அங்கே கிடையாது. பனை தெங்கு அங்கே இல்லை. ரப்பர் மரம் ஒன்றும் கிடையாது. ரப்பர் மரம் அங்கே இல்லை. எருமையும் பசுவும் கிடையாது. அங்கே எருமையும் பசுவும் இல்லை. உறங்குற பொம்பளை அங்கே கிடையாது. உறங்குகிறதான பெண்கள் இல்லை. களவு செய்கிற பொம்பளை கிடையாது. களவு செய்கிற பெண்கள் இல்லை. சின்ன சின்ன உரல் போல உருளுகிற பெண்கள் கிடையாது. சின்ன உரல் போல் உருளுகிறதான பெண்கள் இல்லை. குடும்பத்தை கெடுக்கிறவள். குடும்பத்தை கெடுக்கிறவள். சண்டாளி. புருஷனை தப்பான வழியில் நடத்துகிறவள். புறம் கூறிக்கொண்டிருக்கிறவள். எப்போதும் புறம் கூறிக்கொண்டிருக்கிறவள். எப்போதும் கோள் வார்த்தைகளை சொல்கிறவள். அண்ணன் தம்பியை பகை உண்டாக்குகிறவள். தகப்பனை மகனையும் பகை உண்டாக்குகிறது. அக்காலும் தங்கையை பகை உண்டாக்குகிறது. வீடு வீடாக புறம் கூறிக்கொண்டு திரிகிறவர்கள். பணத்தை வைத்துக் கொண்டு இல்லை என்று பொய் சொல்கிறவர்கள். இவர்கள் நீதிமான்கள் அல்ல. மனவாட்டி ஆக்கி இருக்கு. வந்து அவர்களை மனவாட்டி ஆக்கி இருக்கிறார்கள். மனவாட்டி என்று அப்பா ஒன்று இல்லையா என்று கேட்கலாம். மனவாட்டி என்று ஒன்று இல்லையா என்று கேட்கலாம். தேவனுக்கு அது மனவாட்டி. நாம் எல்லாம் பிள்ளைகள். தேவனுக்கு நான் மனவாட்டி அல்ல, நாம் பிள்ளைகள். ஆண்டவருக்கு சகோதரர்கள். என் சகோதரத்தில் போகிறேன். என் சகோதரத்தில் போய் சொல்லு. உங்கள் பிதாவிடத்திலே என்னுடைய பிதாவிடத்துக்கு போகிறேன் என்று சகோதரருக்கு சொல்லு. உலகத்தில் ஊழியக்காரனும் சகோதரனும் பிள்ளைகள். உலகத்தில் உள்ள ஊழியக்காரனும் விசுவாசிகளும் சகோதரனும் பிள்ளைகளும். தேவன் நமக்கு பிதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது எழுதியிருக்கிறது. ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது என்று எழுதியிருக்கிறது. வேதம் சத்தியம்தான். அப்ப ஆண்டவருடைய மனவாட்டியார். பழைய ஏற்பாட்டிலே எருசலேம் மனவாட்டி எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே எருசலேமை மனவாட்டி என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் பேசுகிறார். ஓசியாவை கொண்டு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். உங்கள் தாயோடு வழக்காடு. அவள் எனக்கு மனைவி அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாய் வந்து எருசலேம்.